என்னங்கக்கா? ஆமாங்கக்கா, தெரியாதுங்கல்லங்க அடுத்தது. அது என்ன பண்றாங்க ஏதுங்கிறது. எங்க அம்மா இந்த வெள்ளரை வாங்கிட்டு வந்த முதல்ல நமக்கு ஸ்கூலுக்கு உப்புமா செஞ்சு கொடுத்தோம். சரி சரிங்க. அந்த வெள்ளரை அன்னைக்குன்னா கரைன்னு பார்த்தா உள்ள கல்லு. ஆனா நம்ம யாருக்குமே தெரியாது. நான் எந்த மாதிரி போய் கல்லுன்னு அந்த வெள்ளை கரைன்னு இருக்கு. ஆனா கல்லு பாரு, நான் நேர்த்தி காட்டும் பாருங்க மாதிரி வெட்டுக்கல் விட்டு அந்த கருப்பா இருக்கிறது அப்படியே தனியா பிரிச்சு. இது ஒரு சயின்ஸுங்கக்கா. அருமையான ஒரு சயின்ஸ் தாங்க. ரொம்ப பொடியா இருக்கிறது அதெல்லாம் இது போடுவோம். மண் பாருங்க மண் அது தள்ளி விட்டு இப்ப கடைசியில் நேர்ந்துக்கலாம். அப்படி தள்ளி இருந்தேன். அது மண்ணுக்கு மண் தள்ளிக்கலாம். மண் என்ன பண்ணுது என்னங்கக்கா? அக்கா எடுத்துக்கோங்க. மண் என்ன பண்ணுது அப்புறம் இன்னைக்கு இது எல்லாமே ஒரு மிஷின் தானே செய்யுதுங்க. மிஷின் இல்லைன்னா ஆளுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. வருவாங்க. ஆமாங்கக்கா. இல்லை, இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தரக்கு கூட யாருமே இல்லைங்க. இது சொல்லித்தரக்கு அந்த வேலையும் இல்லை. இப்போ முதல்ல அரிசி கல் இருக்கு, நேம்ப வேண்டியது அரிக்க வேண்டியது இருக்கு. இப்போ அது இல்லை. அரிசி அரிக்க தெரியுமா? இப்போ போய் குமார் போட்டு இப்பவும் அரிசியை ஆட்டினா அத்தை அரைச்சுதான் கொடுக்கும். அத்தை அரைச்சு கொடுக்கும். இன்னும் அத்தை இல்லாத காலத்துக்கு நம்ம இன்னைக்கு கஷ்டம் தான். ஒரு கல் இருந்தாலும் எடுத்து போடுவாங்க. போட்டால் திடீர்னு போடுறீங்க அதுக்கு அத்தா கரண்ட்ல இல்லைங்க அத்தா. அது எடுக்கிறது எடுத்துட்டு இருக்கிறேங்க. அத்தா நடக்குதுங்க காலம் போற போக்கு. என்னங்க அத்தா பண்றது? எங்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்கல்லங்க. நீ அடுத்து இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது சொல்லி கொடுக்குறக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது பார்த்தா அவங்கவுங்க முயற்சி பண்ணி பார்த்தா தெரியும். கம்பு முதல்ல இந்த பெரிய கம்புன்னு சொல்லுவோம். அந்த காட்டுல பெரிய கம்பு போட்டிருப்பாங்க. பெரிய கம்புன்னு பேரு. ரொம்ப சிறுசாரு. பார்த்தா பாளையம். ஏங்க இதுல உழுகிறது நல்ல கொள்ளுங்களா இல்ல பாலை இது கொடுக்குமா? கீழ் உழுகிறதுக்கு அந்த பக்கம் உழுகிறது நல்ல கொள்ளுங்களா? கம்பு காட்டு கருதெல்லாம் அரைச்சிட்டு வந்து வச்சிருந்து பொழுதோட வீட்டுல போட்டு இருந்து அப்படியே மெதிக்கிறது. காலையே மெதிக்கிறது. அப்படி மெதிச்சு எல்லாம் ஒதுக்கி விட்டு அப்புறம் கம்பு வந்துட்டு ஈழ